ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூலூரில் நடந்தது அந்த பெண்ணு 10 வயசு குழந்தைய அந்த கொடுமை பண்ணி கொன்னாங்கல்ல. அதுதான் எனக்கு நேற்று தான் நியூஸே தெரியும். ஏன்னா இந்த 2 என்னோட குழந்தைங்க 2 இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் வந்து சின்சான் பார்க்கணுன்னு பொம்மை சேனலு ரகள் லீவ் விட்டுருக்கறனால ரகளை பண்ணுறாங்கன்னு அதையவே விட்டேன். நியூஸே எனக்கு தெரியாது. எனக்கு நேற்று நைட்டு வந்து சொன்ன எங்கள் சித்தப்பா கொண்டுட்டு வந்து பேப்பர் கொடுத்தாரு. அதில் பார்த்துட்டு தான் இந்த நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நான் மொபைலில் போட்டு பார்த்தப்போ யூடியூப்ல இன்ஸ்டாவில் எல்லாம் இந்த பொண்ணை பற்றி தான் பாவம் அப்படி போட்டிருக்காங்க. அத்தனை கொடுமை பண்ணி கொன்று இருக்கிறானுங்க. எப்படி இப்படி கொண்டானுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மா அப்படி பேட்டி கொடுத்துட்ருக்கா. ஒரு குழந்தை செத்து போச்சு, அது அத்தனை கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி பேச முடியும்? பேட்டி கொடுக்க முடியுமா? பேட்டி கொடுக்க முடியுமா? ஒரு வார்த்தைக்கு சொல்லிப்போட்டு நம்மளுக்கு அத்தனை இருக்கும். நம்மளால் பேச கூட முடியாது. 5 நாள் சாப்பிட்லையாம் அது. ஆனால் அந்த மாதிரியே இருக்குது அது. அந்த மாதிரி அவங்க அம்மா இருக்குது. எப்படி தெளிவாக உட்காந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க சித்தியிலேருந்து எல்லாம் குழந்த போனதை பற்றி இதோ போனது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதோட்டிருக்குது அவங்க அம்மா. ஆனால் வந்து 5 நாளாக சாப்பிடாத மாதிரியே இருக்குது. மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசி நம்ம குழந்த போச்சுன்னா நம்மளால் பேச முடியுமா? முதல்ல இவ்வளவு இவ்வளவு இதாக இவ்வளவு இதாக பேச முடியுமா? முதல்ல நம்ம குழந்தை இது போயிருச்சு, அதை வச்சுட்டு நம்ம பேச முடியுமா? முதல்ல பேட்டி கொடுக்க முடியுமா? இவ்வளவு உட்காந்து எனர்ஜியாக பேசிகிட்டு இருக்குது. அதிலிருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா எப்படி பேசிகிட்டு இருக்குது? சரி, அது என்னமோ பண்ணிட்டு போகுது. ஆனால் அந்த குழந்தைய போட்டு இப்படி கொடூரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது எத்தனை காலத்துக்கு